சுய கட்டுப்பாடு இல்லாத காமமும் கோபமும் என்ன பெற்று தரும் தெரியுமா? இருந்தவர்களுடைய பிரேதாத்மா வீட்டையே சுத்தி சுத்தி வரும். அவங்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. ஏன் விலங்குகள் பறவைகள் கூட மோட்சம் அடைறதுக்கு என்ன வழின்னு இந்த காணொளி மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல இப்படி ஒரு காணொளி பதிவேற்றம் செஞ்சதே கிடையாது. காணொளி ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்க இந்த சுவாரஸ்யமான கதை என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல துங்கபத்ரா நதிக்கரையில ஒரு அழகான நகரம் ஒண்ணு இருந்தது. அந்த நகரத்துல ஆத்மதேவன் அப்படின்னு ஒரு அந்தணன் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருடைய மனைவி பெயர் துந்துலி. சர்வ லட்சணங்கள் நிறைந்த பேரழகி. ஆத்மதேவன் வேதங்கள் கற்றறிந்த மகா அறிஞர். அவரு ரொம்ப தெய்வ பக்தியும் உயர்ந்த குணமும் உள்ளவர். தானம், தர்மம், வேள்வி, யாகம் இது எல்லாமே அவருடைய வீட்டுல தினசரி நடந்துட்டே இருக்கும். ஏழைகள் அவருடைய வாசல்ல நின்னு வணங்குவாங்க. முனிவர்கள் அவருடைய இல்லத்துலதான் வந்து உணவெடுத்துப்பாங்க. ஆனா அவருடைய முன்ஜென்ம விதியின் பயனா துந்துலி அவருக்கு மனைவியா அமைஞ்சிட்டா. இவ்ளோ அழகு நிறைந்தவள். ஆனா அவளுடைய குணம் எப்படி இருந்தது தெரியுமா? இந்த துந்துலி ரொம்பவே கெட்ட குணம் உள்ளவ. எப்பவுமே வீட்டுல சண்டை போட்டுட்டே இருப்பா. வீட்டுல மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்தினரோடையும் சண்டை போடுறதுதான் அவளுடைய வழக்கமே. அவங்க வீட்டுல செல்வத்துக்கு எந்த குறையும் இல்ல. பெரிய வீடு, செல்வம்னு எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில மட்டும் மகிழ்ச்சி இல்லாம இருந்தது. ஆத்மதேவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே போதும் அவ சண்டை போட ஆரம்பிச்சிருவா. அவருக்கு அந்த வீடே நரகமா மாறிடுச்சு. இப்படியே நீண்ட காலம் போகுது. அவங்களுக்கு குழந்தை இல்ல. ஆத்மதேவன் எத்தனையோ புண்ணிய காரியங்களையும் தான தர்மங்களையும் செஞ்சாரு. ஆனா அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை. அவருக்கு ரொம்பவே மனவேதனையா இருந்தது. ஆரம்ப காலத்துல ஆத்மதேவன் அதை இறைவனுடைய சித்தமா ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா காலம் போக போக குழந்தைகளுடைய சிரிப்பு அவருக்கு வேதனையா மாறுச்சு. மற்ற வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாடும் போது அவருடைய உள்ளத்துல சட்டன்னு தோணும், வம்சமில்லாத வாழ்க்கை வெறுமை அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்தது. அவரு எல்லா வழிகள்லயும் போய் பார்த்தாரு. தீர்த்த யாத்திரை போனாரு, விரதங்கள் இருந்தாரு, யாகங்கள் செஞ்சாரு. ஒரு குழந்தை, ஒரே ஒரு குழந்தை அப்படின்னு இறைவன்ட்டு கெஞ்சி கேட்டாரு. ஆனா எந்த பதிலும் இல்ல. கடைசியில அவருக்கு மனமுடைஞ்சு போயிருச்சு. இந்த வாழ்க்கைக்கு இனி அர்த்தமே இல்ல அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் இரவு யார்கிட்டயுமே சொல்லாம அந்த நகரத்தை விட்டு வெளியேறி காட்டுக்குள்ள போய் உயிரை மாச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அப்போ காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு அவருக்கு தாகம் ஏற்பட்டது. அவரு கண்ணு கட்டின தூரத்துல ஒரு ஆற்றங்கரை இருந்தது. அங்க தண்ணீர் எடுத்து குடிக்கும் போது அந்த தண்ணீர்ல ஒரு முனிவருடைய நிழல் தெரிஞ்சது. அந்த முனிவரை பார்க்கவும் ஏதோ ஒரு சந்தோஷம். உடனே திரும்பி பாக்குறாரு. அப்போ அந்த முனிவர் சொல்றாரு, மகனே, நீ வேதங்கள் ஓதிய அந்தணன் மாதிரி தெரியற. ஆனா உன்னுடைய முகத்துல ஏதோ சொல்ல முடியாத துக்கம் இருக்கு. என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஆத்மதேவன் அழுதுட்டே சொல்றாரு, முனிவரே, இனி நீங்க தான் எனக்கு துணை. எனக்கு வாழ்க்கை மேல உள்ள ஆசையே போயிருச்சு. ஆனா உங்களை பார்க்கவும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கடவுளே உங்களை என்கிட்ட அனுப்பிச்ச மாதிரி இருக்கு. நான் முன் ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல. இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு குழந்தை இல்ல. அதனால உயிரை விட இங்க வந்திருக்கேன். நான் எவ்வளவு துரதிர்ஷ்டசாலி தெரியுமா? நான் வளர்க்கக்கூடிய பசுவுக்கு கூட கண்ணுக்குட்டி கிடையாது. நான் செடி நட்டா அதுல பூக்கள் பூக்குறது இல்ல, பழங்கள் காய்க்கிறது இல்ல. அதனாலதான் நான் உயிரை விட துணிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட முனிவருக்கு ஆத்மதேவன் மேல இரக்கம் வந்தது. அவரு தன்னுடைய திவ்ய திருஷ்டியால ஆத்மதேவரை பார்த்து சொல்றாரு, மகனே, இனி நீ குழந்தைய பத்தி யோசிக்காத. உன்னுடைய ரேகைய பார்த்தா உனக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, அடுத்த 7 ஜென்மங்களுக்கும் புத்திர பாக்கியம் இல்லைன்னு தெரியுது. அதனால குழந்தைய பத்தி கவலைப்படாம மீதமுள்ள வாழ்க்கைய தெய்வ பக்தியில கழி அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆத்மதேவன் சொல்றாரு, முனிவரே, நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. எனக்கு குழந்தை வேணும், ஒரு மகன் வேணும் அப்படின்னு கதறி அழுகிறாரு. முனிவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கவே இல்ல. நீங்க எனக்கு மகனை பிரசாதமா தரலனா உங்க பாதத்திலேயே என்னுடைய உயிரை விட்டுருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. வேற வழி இல்லாம அந்த முனிவர் தன்னுடைய தவ சக்தியால ஒரு பழத்தை கொடுத்து, மகனே, நான் சொல்லியும் நீ கேட்கல. உன் விதியில புத்திர பாக்கியம் இல்ல. இருந்தாலும் இந்த பழத்தை உனக்கு தர. இதோ உன் மனைவி கிட்ட கொண்டு போய் கொடு.
அவ இத சாப்பிட்டா ஒரு ஆண்டுக்குள்ள மகா ஞானியா ஒரு மகன் பிறப்பான். ஆனா அதுக்கு அவ சில நியமங்களை கடைபிடிக்கணும். ஒரு வருடம் முழுவதும் ஒரு வேளை மட்டும்தான் அவ உணவு எடுத்துக்கணும். தான தர்மங்கள் செய்யணும், பொய் சொல்லக்கூடாது, தெய்வ பக்தியோட இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவளுக்கு மகா ஞானியா மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. துந்துலிய பத்தி தெரிஞ்சதுனாலயோ என்னவோ அந்த முனிவர் இப்படிப்பட்ட நிபந்தனைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆத்மதேவனுக்கு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அந்த பழத்தை ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு அந்த நிபந்தனைகளை கண்டிப்பா துந்துலி பின்பற்றுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வீட்டுக்கு போறாரு. தன்னுடைய மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, இந்த பழத்தை சாப்பிடு, நமக்கு குழந்தை பிறக்கும். ஆனா நீ ஒரு ஆண்டுக்கு சில நியமங்களை கடைபிடிக்கணும். இந்த ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை உணவை மட்டும்தான் நீ சாப்பிடணும். தான தர்மங்கள் செய்ய, பொய் பேசக்கூடாது, தெய்வ பக்தியோட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அதுக்கு அவ, சரி நீங்க போங்க, நான் குளிச்சுட்டு வந்து இத சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா. ரொம்ப நம்பிக்கையோட ஆத்மதேவன் கிளம்பி போறாரு. இந்த துந்துலிக்கு தான் கெட்ட குணம் இருக்கும் இல்லையா? ஆத்மதேவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் காதுல வாங்கிட்டு, அவளுக்கு உடன் பிறந்த சகோதரி ஒருத்தி இருந்தா. அவளை வர வச்சு இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணான். கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய சகோதரியும் துந்துலிய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தா. தங்கையே, எனக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என் கணவர் குழந்தை பேருக்காக ஒரு பழத்தை கொண்டு வந்திருக்காரு. அதை சாப்பிட்டா நான் பல கடுமையான நியமங்களை கடைபிடிக்கணுமா, ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணுமா, என்னால பசி தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம கர்ப்பமா இருந்தா என்னுடைய வயிறு பெரிதாகி என்னால நடக்க முடியாது. பிரசவத்தப்போ தாங்க முடியாத வலி ஏற்படும். ஒருவேளை குழந்தை குறுக்க திரும்பிருச்சுன்னா என்னுடைய உயிரே போயிரும். இதெல்லாம் எனக்கு ஆகாத காரியம். நீ ஏதாவது யோசனை சொல்ல அப்படின்னு கேட்க, அவ தங்கையும் சதி திட்டம் போடுறா. அங்க ஆத்மதேவன் அந்த குழந்தை பேருக்காக படாத பாடுபடுறாரு. ஆனா துந்துலியுடைய மனசுல குழந்தை பெத்துக்கணும்ன்ற எண்ணமே இல்ல. இப்போ அவ தங்கை சொல்றா, அக்கா நீ கவலைப்படாத, நான் இப்போ கர்ப்பமாதான் இருக்கேன். நீ ஒரு வேலை செய், என்னுடைய கணவருக்கு பணம் கொடு, நீ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடி, எனக்கு குழந்தை பிறக்கவும் அதை உன்கிட்ட வந்து கொடுத்துறேன். எனக்கு பிறந்த குழந்தை இறந்துட்டதா மத்தவங்கள நம்ப வச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. துந்துலிதான் சூழ்ச்சி செய்வான்னு நினைச்சா அவளுடைய தங்கை அவளுக்கு மேல இருக்கா. அக்காவுக்கு இத கேட்கவும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவ தங்கையுடைய கணவனுக்கு நிறைய பணம் துந்துலி கொடுத்தா. இப்போ துந்துலி தன் கையில இருந்த அந்த பழத்தை என்ன செஞ்சா தெரியுமா? தன் கணவன் வரதுக்கு முன்னாடி இதை ஏதாவது பண்ணணும், ஒருவேளை நான் சாப்பிட்டா கர்ப்பம் ஆயிடுவேனோ அப்படின்னு பயந்து தன் வீட்டுல இருக்கக்கூடிய பசுவுக்கு அந்த பழத்தை கொடுத்துட்டா. இவ அந்த பழத்தை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஆத்மதேவன் வீட்டுக்கு வந்தாரு. அவரை பார்த்த உடனே தான் பழத்தை சாப்பிட்டதா பொய் சொன்னான். ஆத்மதேவனுக்கு துந்துலி பழத்தை சாப்பிட்டா அப்படின்னு தெரியவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற எண்ணத்திலேயே அவருடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாரு. துந்துலியுடைய சதி திட்டம் படி கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கவும் ஆரம்பிச்சா. இப்படியே 9 மாதங்கள் போயிருச்சு. துந்துலியுடைய தங்கைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய ரகசியமா எடுத்துட்டு வந்து துந்துலிட்ட கொடுத்தா. எனக்கு மகன் பிறந்துட்டான் அப்படின்னு துந்துலி ஆத்மதேவன் கிட்ட சொல்றா. துந்துலி தங்கைக்கு பிறந்த குழந்தை இறந்துட்டதா ஊர் மக்களையும் நம்ப வச்சுட்டா. உண்மை தெரியாத ஆத்மதேவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அந்த சிறுவனுக்கு ஜாதக கர்மாக்கள் எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு தான தர்மங்கள் எல்லாத்தையும் வழங்கி அந்த குழந்தைக்கு துந்துகாரி அப்படின்னு பெயரிட்டாங்க. இதற்கிடையில அந்த பழத்தை சாப்பிட்ட பசு சரியா 1 வருடம் கழித்து ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்துச்சு. அந்த குழந்தை மனித உருவில் இருந்தது. ஆனா அதனுடைய காதுகள் மட்டும் பசுவுடைய காதுகள் மாதிரி இருந்தது. ஆத்மதேவனுக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் தாங்கல. பசுவுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு கோகர்ணன் அப்படின்னு பெயரிட்டாங்க. காலங்கள் உருண்டோடுது. கோகர்ணன் சிறந்த பண்டிதராகவும் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவனாவும் வளர ஆரம்பிச்சான். முனிவர் கொடுத்த பழத்திலிருந்து பிறந்த அந்த குழந்தைனா சும்மாவா? கிட்டத்தட்ட ஆத்மதேவனுக்கு இருக்கக்கூடிய ஞான சக்தி எல்லாமே கோகர்ணனுக்கும் இருந்தது. ஆனா துந்துகாரி ரொம்பவே கெட்டவனா வளர ஆரம்பிச்சான். அவன் அந்தணன் ஒழுக்கங்கள் எதையுமே கடைபிடிக்கல. மாமிசம் சாப்பிடுறது, எந்த நேரமும் கோபப்படுறது, பெரியவங்களை மதிக்காம இருக்கிறது, திருடுறதுன்னு எல்லா தீய செயல்களையும் செஞ்சான். வீடுகளுக்கு தீ வைக்கிறது, குழந்தைகளையும் முதியவர்களையும் கிணற்றுல தள்ளுறதுன்னு ஒரு மிருகத்தை போல நடக்க ஆரம்பிச்சான். ஏன்
விலை மாதுகளுடைய சவகாசத்தினால தன்னுடைய தந்தை சொத்துக்களையும் அழிக்க ஆரம்பிச்சான். ரொம்ப நாள் சகிச்சுட்டு போன ஆத்மதேவன் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம துந்துகாரிய கூப்பிட்டு கண்டிச்சாரு. துந்துகாரி தான் யாரையுமே மதிக்க மாட்டானே. அவனுக்கு கோபம் வந்து தன்னுடைய தந்தையவே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்பதான் ஆத்மதேவன் யோசிச்சு பாக்குறாரு, அந்த முனிவர் அவ்வளவு சொல்லியும் கேட்காம பழத்தை வாங்கிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு. ஆத்மதேவன் தன்னைத்தானே வருத்தி ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டாரு. இந்த சமயத்துல கோகர்ணன் ஆத்மதேவன் கிட்ட வந்து சொல்றான், தந்தையே, இந்த உலகம் நிலையற்றது. பந்த பாசங்கள் எல்லாமே துக்கத்துக்கு தான் வழிவகுக்கும். இந்த உடல் அழிஞ்சு போயிரும். அதனால எல்லாத்தையும் துறந்து நீங்க காட்டுக்கு போய் இறைவனை நினைச்சு தியானம் பண்ணுங்க அப்படின்னு அறிவுரை சொல்றான். ஆத்மதேவன் யோசிக்கிறாரு, என்னை விட வயதுல இவ்வளவு சின்னவனா இருந்தாலும் கோகர்ணன் கிட்ட எவ்வளவு தெளிவு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவன் பேச்ச கேட்டு தெளிவடைஞ்ச ஆத்மதேவன் காட்டுக்கு போய் தவம் இருந்து கொஞ்ச நாள்லயே மோட்சமும் அடைஞ்சிட்டாரு. துந்துகாரி அதுக்கப்புறம் சும்மா இல்ல, தன்னுடைய தாயையும் துன்புறுத்த ஆரம்பிச்சான். அவகிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் வாங்கி விலை மாது கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சான். துந்துலியுடைய குணமே ரொம்ப மோசமானது, எல்லாத்தையும் எதிர்த்து நிப்பா. ஆனா துந்துகாரிய அவளால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல சித்திரவதை தாங்க முடியாம துந்துலியும் ஒரு நாள் கிணற்றுல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அந்த சமயத்துல கோகர்ணனும் வீட்டை விட்டு தீர்த்த யாத்திரை போயிட்டான். வீட்டுல யாருமே இல்லாததுனால துந்துகாரி 5 விலை மாதுகளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வாழ ஆரம்பிச்சான். அவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்க ஊர் ஊரா போய் திருட ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த நாட்டினுடைய மன்னர் அரண்மனைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நகைகளையும் திருடிட்டு வர ஆரம்பிச்சான். இதெல்லாம் அந்த விலை மாதுகளுக்கு தெரியாம இருக்குமா என்ன? ஒரு நாள் அந்த விலை மாதுக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, இவன் திருடிட்டு வரதுனால ஒரு நாள் கண்டிப்பா மன்னன் கிட்ட பிடிபடுவான். அப்போ இவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும். நம்ம பத்தி தெரிஞ்சா நமக்கும் அதே கதைதான். அதனால இவனை இப்பவே கொன்னுட்டு இவன் கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காம அன்னைக்கு இரவே தூங்கிட்டு இருந்த துந்துகாரிய 5 பேரும் சேர்ந்து பெரிய கயிற்றால கட்டி போட்டு அவன் வாயில எரியக்கூடிய கறிக்கட்டைகளை போட்டு துடிக்க துடிக்க கொன்னாங்க. அவன் உடல்ல வீட்லயே புதைச்சிட்டு அவன் கிட்ட இருந்த அத்தனை சொத்துக்களையும் நகைகள் பணம்னு அந்த வீட்டுல என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த 5 பேரும் வீட்டு கதவை பூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. செஞ்ச பாவத்தினால துந்துகாரிக்கு அமைதி இல்லாத பிரேத உருவம் கிடைச்சது. அந்த பிரேதாத்மா வீட்டையே சுத்தி சுத்தி வந்தது. தாகம் பசி குளிரால வாட ஆரம்பிச்சது. இதற்கிடையில கோகர்ணன் தீர்த்த யாத்திரை போயிருந்தான் இல்லையா, அவன் வீட்டுக்குள்ள வந்தான். வீட்டுக்குள்ள அவனால நுழையவே முடியல. ஏன்னா அவன் தான் பல புண்ணியங்களை செஞ்சிருக்கான் இல்லையா. பிரேதாத்மா இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள அவனால கால் எடுத்து வைக்க முடியல. தன்னுடைய சகோதரன் இறந்ததை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். கயா மாதிரி புனித தலங்களுக்கு போய் அவனுக்கு சடங்குகளையும் செஞ்சுட்டு வந்தான் இந்த கோகர்ணன். ஒரு நாள் இரவு கோகர்ணன் காட்டு வழியா நடந்து வரும்போது ஒரு பயங்கரமான உருவம் அவன் முன்னாடி வந்து அழுதுது. கோகர்ணன் தன்னுடைய மந்திர சக்தியால அது மேல புனித நீரை தெளிக்கிறான். அப்போ அந்த உருவம் பேச ஆரம்பிக்குது. சகோதரா, நான் தான் துந்துகாரி. நான் செஞ்ச பாவத்தினால எனக்கு இந்த நரக வேதனை கிடைச்சிருக்கு. விலை மாதுக்கள் என்ன கொன்னுட்டாங்க. பசியாலையும் தாகத்தாலையும் தவிக்கிறேன். நீதான் இதுல இருந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்னு கதறினான். கோகர்ணன் யோசிக்கிறான், கயாவுல போய் சடங்குகள் செஞ்சும் பலன் கிடைக்கலனா அவன் செஞ்ச பாவம் எவ்வளவு பெருசு அப்படின்னு உணர்ந்தான். உனக்கு விமோச்சனம் கிடைக்க நான் வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரேதாத்மாவை அனுப்பி வைக்கிறான். மறுநாள் காலையில கோகர்ணன் ஒரு இடத்துக்கு போய் சூரிய பகவானை துதிச்சு தன்னுடைய சகோதரனுக்கு விமோச்சனம் கிடைக்க வழி கேட்கிறான். சூரிய பகவான் சொல்றாரு, 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை கேட்டா அவனுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ கோகர்ணன் தன்னுடைய சகோதரன்ட்ட நடந்த விஷயத்த சொல்றான். நான் பாகவத கதைய சொல்றப்போ நிறைய பேர் அதை கேட்கறதுக்காக வருவாங்க. அவங்க கூட சேர்ந்து நீ அமர முடியாது. அதனால என் முன்னாடி ஒரு மூங்கில் கட்டைய வச்சிருப்பேன், அதுக்குள்ள போய் நீ அமர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றான். கோகர்ணன் பாகவத கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கதையை கேட்கறதுக்காக நிறைய பேர் அந்த இடத்துல கூடுறாங்க. ஏன் விலங்குகள் பறவைகள் கூட வந்துச்சு. துந்துகாரியுடைய பிரேதாத்மா அந்த மூங்கில் குழாய்க்குள்ள போய் அமர்ந்து கதையை கேட்க ஆரம்பிச்சது. அதுல 7 அடுக்குகள் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த பாகவத கதையை கேட்க கேட்க அந்த மூங்கில் குழாயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடுக்குகள்லயும் வெடிப்பு ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. 7 நாட்கள் முடிஞ்சதும் அந்த பிரேத உருவத்தில இருந்து அவனுக்கு விடுதலை கிடைச்சு ஒரு திவ்யமான தேவ உருவம் கிடைச்சது. வானத்துல இருந்து ஒரு விமானம் வந்து அவனை அழைச்சிட்டு போறதுக்கு தயாரா இருந்தது. அப்போ கோகர்ணன் தேவ தூதர்கள் கிட்ட கேக்குறான், இங்க
பல பேர் வந்து கதையை கேக்குறாங்க. ஏன் துந்துகாரிய மட்டும் அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த தேவ தூதர்கள் சொல்றாங்க, எல்லாரும் கேட்டாலும் துந்துகாரி மட்டும்தான் ரொம்ப ஏகாகிரதத்தோட நம்பிக்கையோட உபவாசத்தோட கேட்டான். மத்தவங்க யாரும் அப்படி செய்யலையே, அதனால அவனுக்கு மட்டும்தான் முதல்ல முக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோகர்ணன் மறுபடியும் ஒரு முறை பாகவத கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த முறை எல்லாரும் ரொம்ப பக்தியோட கேட்டாங்க. கடைசியில கோகர்ணன் உட்பட அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள்னு எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பரமபதம் கிடைச்சது. கோகர்ணன் பாகவத புராணத்தை பாராயணம் பண்ண இடத்துலதான் இப்போ கோகர்ணா கோவில் இருக்கு. ராமாயணத்துல ராவணன் கைலாயத்திலிருந்து சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு இலங்கையை நோக்கி போகும்போது விநாயகரால இந்த லிங்கம் நிறுவப்பட்டது அப்படின்ற வரலாறு உண்டு. இந்த இடத்துக்கு ஒரு முறை அர்ஜுனன் வந்தப்போ இந்த வரலாற்றை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. மகாபாரதத்துல இந்த கதை ரொம்ப சிறிய அளவுல இடம்பெற்றிருந்தாலும் பாகவத புராணத்திலையும் ஸ்கந்த புராணத்திலையும் விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. மரணம் அடைஞ்சவங்களுக்கு தினமும் பிசாச மோட்சம் அப்படின்ற வழிபாடு இங்க நடைபெறுது. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க மிகச்சிறந்த இடம்னா அது கோகர்ணம் தான். இந்த கோவில் கர்நாடக மாநிலத்துல இருக்கு. அப்பர், திருஞான சம்பந்தர், பிரம்மதேவர், அகத்தியர், காமதேனு, மார்க்கண்டேயர், வசிஷ்டர், சரஸ்வதி தேவி இவங்க எல்லாரும் வழிபட்ட ஒரு புண்ணிய தலம் இந்த கோகர்ணம். பாத்தீங்களா, துந்துகாரி கிட்ட பணம் செல்வம் இருக்குன்ற ஆணவத்துல இருந்ததுனாலதான் எந்த விஷயத்திலயுமே கட்டுப்பாடு இல்லாம ஆரம்பத்துல இருந்து திருடுறது, கோவப்படுறது அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில விலைமாது கிட்ட போய் தன்னுடைய தாய் தந்தையில இருந்து அவனையே கடைசியில இழந்துட்டான். எந்த ஒரு விஷயமுமே கட்டுப்பாடு இல்லாம இருந்ததுன்னா அது தன்னையே அழிச்சிடும் அப்படின்றதுக்கு துந்துகாரி பெரிய உதாரணம். இந்த மாதிரி துர்மரணம் ஏற்பட்டவங்களுக்கு காசி கயா மாதிரியான இடங்கள்ல போய் சடங்குகள் செஞ்சா கூட பலிக்கல. சரியான நேரத்துல பாகவத புராணத்தை 7 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிரேதாத்மாவும் அதை கேட்டதுக்கு அப்புறமாவும் தான் அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சது. இந்த கதையை நல்லா கூர்ந்து கவனிச்சா தெரியும், ஆத்மதேவனுக்கு குழந்தை செல்வம் வேணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது. ஆனா துந்தலிக்கு அந்த ஆர்வம் கொஞ்சம் கூட இல்ல. ஒரு குழந்தைய பெத்து நல்ல முறையில வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தம்பதியினருக்குள்ள ஒரு சிறந்த அந்யோன்யம் இருக்கணும். ஒருவேளை துந்தலி ஆத்மதேவன் கிட்ட தனக்கு குழந்தை பெத்துக்கணுன்ற ஆர்வம் இல்லைன்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகாம கூட இருந்திருக்கலாம். தம்பதிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த காணொளி மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.